எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே. ரெட்ஃபோர்ட் தளத்தை நிறுவி மிகச் சிறப்பாக கொண்டு செலுத்துகிற நண்பர்களுக்கும், தற்போது கிட்டத்தட்ட 600 உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்து செல்லுகிற அந்த மாதத்தினுடைய கேலண்டர் போட்டு ஒவ்வொருத்தரையும் தொடர்பு கொண்டு மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்து செல்கிற இனிய நண்பர் சேவா அவர்களுக்கும், இங்கு இணைந்துள்ள எனது பிரியத்துக்கும் அன்புக்கும் உரிய நண்பர்கள் திருமிகு நித்யாதேவி, திருமிகு மங்கை, திருமிகு கணேசன் அவர்களுக்கும், ஏனைய இணைந்திருக்கிற நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இதை தொடங்குறேன். இன்றைக்கு ஒரு அருமையான நூல் இது. சு வெங்கடேசன் எம்பி அவர்கள் எழுதிய நூல். சு வெங்கடேசன் அவர்களை நான் அறிமுகம் செய்யணுங்கிறது இல்லை. அவர்கள் மிகச் சிறப்பான காவல் கோட்டம், வீரயுக நாயகன் வேள்பாரி, 4 கவிதை நூல்கள், ஆய்வு நூல்கள் இவ்வளவு எழுதினவர். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவராக இப்ப திகழ்ந்துகிட்டு இருக்காரு. பார்லிமெண்டில் அவருடைய குரல் ஒலிக்கிறது. இந்த புத்தகம் கதைகளின் கதை அப்படின்னு 12 கட்டுரைகளை கொண்ட புத்தகம். ஆனா அந்த கட்டுரைகள் எல்லாம் வரலாற்றில் புதையுண்ட அல்லது புதைக்கப்பட்ட சம்பவங்கள். அத வெகு அழகாக தொகுத்து சொல்றார். அண்மை காலத்துல கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்குள்ள மிக பழைய சரித்திரத்தை அவர் சொல்லல. இத கள ஆய்வு செய்து அவரே போய் பார்த்த ஆவணங்கள், கல்வெட்டுக்கள், வழக்காறுகள், நாட்டாரியலோட பேசினது, இதையெல்லாம் வச்சு இந்த இதுகளை தொகுத்திருக்கார். இதுல 12 கட்டுரைகள் இருக்குன்னு சொன்னேன். 2018 வெளிவந்தது. இப்ப 6 பதிப்பு ஆயிருக்கு. 2023 6 பதிப்புகள் அது வெளிவந்திருக்கு. அது அருமையான பிரசுரம், விகடன் பிரசுரம். 175 ரூபா. வழவழப்பான தாள், அருமையான ஃபாண்ட், ரொம்ப சிறப்பான புத்தகம். இது கிடைச்சா அவசியம் படிச்சு பாருங்க. ரொம்ப ஆர்வம் ஊட்டுற இது. நம்மளும் தேடணும், பதிவிடணும் அப்படிங்கிற ஒரு ஊக்கத்தை தருகிற புத்தகம். இதுல இலக்கியமும் வரலாறும் வாழ்வியலோடு தொடர்புடையவை. அவை மறைக்கப்படவில்லை, புதைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறார். ஆனால் தற்போது பல வழித்தடங்கள் வழியாக அவை வெளிப்படுகின்றன. என்னென்ன வழித்தடம் சொல்றாரு? ஊடகவியல் இருக்குங்கிறாரு. இப்ப நம்மளே எத்தனை யூடியூப் போடுறோம், வாட்ஸ்அப் வருது, பல செய்திகள் வருது. அதுல உண்மையும் கலந்திருக்கு, பொய்யும் கலந்திருக்கு. ஆனா நம்ம உண்மையை அதுல இருந்து எடுத்துக்கிறது. பல செய்திகளை நம்மளால அறிய முடியும். வரலாற்றில் புதைக்கப்பட்டவை அல்லது மறைக்கப்பட்டவை அதுல இருந்தெல்லாம். இப்போ 12 கதைகள்ல 12 விஷயங்கள்ல அவரே வளரி அப்படிங்கிறது முதல். இது போக்கிரி அப்படின்னு ஒண்ணு. பாவமூட்டைகளின் எண்ணு 188. முதல்ல இருந்து சொல்லிட்டு வரனே. இந்த வளரிங்கிறது நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டது. இந்த வளரிங்கிறது நமது தென் தமிழகத்துக்கு பிரத்யேகமானது சொல்றாங்க. வளரி அது போய் தாக்கிட்டு வர்றது மாதிரி. அதாவது கத்தி இருக்கு கையில, அது கையில இருந்து போய் கிட்டத்துல போனா தான் குத்த முடியும். வேல் இருக்கு, தூக்கி எரியலாம். ஆனா இந்த வளரிங்கிறது சென்று பற்றக்கூடியது. அதுவும் காற்றை கிழித்து கொண்டு செல்லுகிறது அப்படின்னு எழுதுறாங்க. அந்த வளரியில ஒரு அமைப்பு இருக்கு பாருங்க. நடுவுல வெயிட் இருக்குமா, அது கைப்பிடியோட இருக்கு. அது ஆஸ்திரேலியாவில் பூமராங் அப்படின்னு சொல்லி தாக்கிட்டு திரும்பி வர்றதுக்கு ஒப்பானதுங்கிறாங்க.
இங்கே தொல்லியலாளர்கள் எழுதுறாங்க ஏசியாவில இருந்துதான் இது ஆஸ்திரேலியாவுக்கு வரப்பட்டதுன்னு எழுதுறாங்க. இந்த 2 பகுதிகளில் தான் இந்த வளரிங்கிறது இருக்கு. இந்த வளரிய மருது சகோதரர்கிட்ட இருந்து பெரிய மருதுகிட்ட இருந்து வெல்ஸ் துரைங்கிறவர் கத்துக்கிறார். அப்ப அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கிறது, வெள்ளக்காரருக்கு நம்ம மருது சகோதரர்களுக்கு. அப்புறம் அவங்களுக்குள்ள தகராறு வர்ற போது இந்த அந்த வளரியே பிரிட்டிஷாருக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்கு. அது என்ன, அந்த வளரிய அழிக்கணும்னு அவர் நினைக்கிறாங்க. அப்ப மருது சகோதரர்கள் அதுக்கப்புறம் 1801 அப்புறம் அதை என்ன பண்றாங்க, ஒரு சட்டம் போடுறாங்க 1801. அதாவது பாளையக்காரர்கள் ஒரு முடிவுக்கு வந்து ஆங்கில அரசாங்கம் நிலை ஊன்றுகிற போது இந்த ஆயுத தடுப்பு சட்டம் 1801 அதுல என்ன பண்றாங்க, எல்லாரும் அவர்களுடைய ஆயுதங்களை ஒப்படைச்சிடணும். அப்ப நிராயுதபாணியாக இவர்கள் ஆக்கப்படுகிறார்கள். அந்த 24,000 வளரிய எரிச்சிருக்காங்க. அங்க இவரு வளரிய தேடி போறாரு நமது வெங்கடேசன். எங்க போனாலும் வளரிய பத்தி பேசுறாரு. அவரு மொத்தம் 20 வளரி தான் இருக்குங்கிறார். இப்போதைக்கு இதுகள் அருங்காட்சியகங்கள் இருக்குது. அதுவும் தந்தத்தால் செய்யப்பட்டது, தங்கப்பிடி செய்யப்பட்டது. அதெல்லாம் ஒரு காட்சி பொருளாக அரசாங்கங்கள் சில அரசர்கள்ட்ட இருந்ததுதான் அங்க இருக்குன்னு இப்ப சொல்லி எழுதுறாரு. அப்ப உண்மையான வளரியே இவர் தேடிக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த காவல் கோட்டம் போது சில நண்பர்கள் ஒரு கூட்டத்துல பேசுற போது இப்படி வளரி வளரின்னு அழகிரியே, இங்க வா உங்களுக்கு காட்டுறோம் அப்படின்னு கோயிலாங்குளம் அப்படின்னு ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போறாங்க. கோயிலாங்குளத்தை கூட்டிகிட்டு போற போது அங்கே ஒரு அறை இருக்கு. இந்த சாமியை நாங்க கும்பிடுறோம். இவரு பட்டயசாமி, பட்டயசாமி. அதாவது பட்டான் அப்படின்னா இறந்தான் அர்த்தம். யாருக்காக இறந்தான்? மக்களுக்காக இறந்தவனா இருந்தா அவன சுவாமி சார் பட்டான் சாமி அப்படின்னு கும்பிடுறாங்க. இது நாங்கள் பட்டான் சாமின்னு இந்த பகுதியாளு கும்பிடுறாங்கன்னா அந்த கோவிலாங்குளத்துல கூட்டிட்டு போய் ஒற்றை அறை உள்ள கோயில் அந்த திறந்தா கிட்டத்தட்ட 200 வளரி அங்க இருக்கு. அது இந்த சாமிக்கு நாங்க இந்த வளரிய வச்சுதான் படைக்கிறோம். முதல்ல பல வளரிகள் இருந்திருக்கு. இப்ப நாங்களும் வேற வேற செஞ்சு கொண்டாந்து வைக்கிறாங்க. அதுக்கு சில பேர் தான் அதை செய்யறாங்க. நாங்க அதை கும்பிடுறோங்கிறாரு. அப்ப இந்த மறைக்கப்பட்டது வருதுங்கிறார் அவர் இவ்வளவு சொல்லும்போது நான் இந்த இதை பார்த்த ஒரு சம்பவத்தை நண்பர்களோட பகிர்ந்துக்கிறேன். சிவகங்கைக்கு பக்கத்துல ஆனாசிறுவயல்னு ஒரு ஊர், அதாவது இனிஷியலோட ஊர்கள் இருக்கு. அது 2 சிறுவையல் இந்த பக்கத்துல இருக்கு. ஒன்று ஓ சிறுவையல், ஒய்யக்கொண்டான் சிறுவையல். இந்த ஆ சிறுவையலுக்கு பேரு அரண்மனை சிறுவையல். இந்த அரண்மனை சிறுவையல் இன்னும் நான் சின்னத்துல போய் அரண்மனை எல்லாம் பார்த்திருக்கேன். இப்ப இடிஞ்சு போச்சு. அந்த அரண்மனை என்ன அரண்மனைனா மருது சகோதரர்களுடைய தொடர்புடைய ஒரு கிளை பங்காளியுடைய ஒரு இது. அந்த அங்கே அப்ப பாளையக்காரர்கள் பாளையத்துல வரி வசூல் வைக்கிறவங்க அவங்களுக்கு கீழே சில பேரை வரி வசூல் வச்சுக்குவாங்க. அவங்களும் அரண்மனை கட்டி இருந்திருக்காங்க. அவர் இங்க வந்து மருது சகோதரர்கள் கொஞ்ச நாள் ஒளிஞ்சிருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த வீட்டுல நிறைய வளரி இப்பவும் இருக்கு. அதை கும்பிடுறாங்க ஒரு அறையில வச்சு. 3-4 வளரிகள் இருக்கு. அப்ப இந்த வளரிங்கிறது இங்கே இந்த நம்ம தென் தமிழகத்தினுடைய ஒரு அற்புதமான ஆயுதம்ங்கிறாரு. அது விடிகுண்டு மாதிரி அது சத்தம் தான் கேட்குமா, காத்த கிழிச்சுக்கிட்டு போய் அவனோட தலையை அறுத்துட்டு வந்துருமா, அது சத்தம் கேட்குமா, தலையை அறுத்துருமா. அவ்வளவு இதுவானத வளரியில நம்ம பகுதியில இருந்திருக்காங்க. அப்படின்னு தென்னகம் முழுவதும் தனித்ததோர் ஆயுதம் மொத்த சமூகமும் முழுமுற்றாக கைவிட்ட அந்த 24,000 வளரியை எரிச்சிருக்காங்கிற அந்த செய்தியை சொல்றாரு. படம் கொடுத்திருக்காரு. இதுக்கு கடைசியில முடிக்கிறாரு, எவ்வளவு அடுக்குமுறைகளானாலும் மக்கள்
தங்களின் வரலாற்று நினைவுகளை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். எங்கேயாவது ஒரு வழிபாட்டிலாவது இருக்குங்கிறாரு. எந்த சூழலிலும் அழிந்து விடாமல் தங்களது வாழ்வுக்குள் வைத்து கடத்தும் வல்லமை மக்களுக்குள் உண்டு. ஏனென்றால் எல்லா காலங்களிலும் வரலாற்றின் நாயகர்கள் மக்களே. அவ்வளவு அழிஞ்சாலும் இன்றைக்கும் வழிபடுகிறார்கள் சில இடங்களேன்னு. நானும் கண்கூடா அரண்மனை சிறுவையல்ல அதை பார்த்திருக்கேன். அதுதான் வளரின்னு முதல் கதை. அதாவது முதல் கதைகளின் கதை. அதுல முதல் இது. ரெண்டாவது போக்கிரின்னு ஒரு வார்த்தையை வச்சு எழுதுறாரு. போக்கிரி. நம்ம நிறைய தடவை பிள்ளையெல்லாம் சொல்லுவோம் போக்கிரி பையலை அப்படிம்போம். அந்த போக்கிரித்தனம் பண்ணாதேன்னு சொல்லுவோம். விஜய் நடிச்ச போக்கிரின்னு கூட ஒரு படம் வந்துச்சு. போக்கிரி ராஜான்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த போக்கிரிங்கிறது அப்படி செல்லமாவும் இப்ப போக்கிரி எல்லாம் சொல்றாங்க. இந்த போக்கிரி சட்டம், அந்த சட்டத்தை வச்சு எழுதுறாரு. இது முதலில் நான் சொல்றது வளரி ஆயுத தடை சட்டம் 1801. அதுல முழு நமது தென் தமிழகத்தினுடைய இருந்த ஆயுதங்கள் முழுவதையும் அவன் பறிச்சுட்டான் அப்படிங்கறத அங்கே பதிவாகுது. அது பறிச்சாலும் கூட இன்றும் வழிபடப்படுகிறது சில இடங்கள்ல, பட்டயசாமி மாதிரி இடங்கள்ல அப்படின்னு அவர் பதிவு பண்றார். அப்ப வரலாறு மறுச்சா கூட புதைச்சால் கூட 100 ஆண்டுகளில் அதுவே 1807 மறைஞ்சது. அதுக்கப்புறம் அப்படியே மறைஞ்சு போச்சுங்கிறாரு. வழக்கத்துல எல்லாமே போயிடுச்சுங்கிறாரு. அப்ப அப்படி புதஞ்சாத அது ஏதோ ஒரு ரூபத்துல வெளிவருகிறது அப்படிங்கறதுதான் இவருடைய வரலாற்று பார்வை. ஏன்னா வரலாற்றின் நாயகர்கள் தலைவர்கள் இல்ல மக்கள் அப்படிங்கறது இவருடைய கருத்து. இந்த போக்கிரித்தனம் அப்படிங்கிற இது ஒரு சொல்லு. இதுல இந்த போக்கிரி சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு 1838. இந்த போக்கிரி சட்டம் என்னத்தை கொண்டாந்துருக்காங்கன்னா, ஒரு சாரார போக்கிரி யார இந்த நாடோடிகள். அது இவனுடைய இது என்ன தெரியுமா, ஆங்கில அரசு இந்த போக்கிரிங்கிறதுக்கு என்ன டெபினிஷன் சொல்லுது, அவர்கள் கொலை குற்றவாளிகள் போல. அவர்களுடைய ஆயுதம் என்ன, ஒரு கைக்குட்டை மாதிரி இருக்குமா. கைக்குட்டையினுடைய ஒரு முனையில சதுரமா கைக்குட்டை வச்சுக்கங்களேன், நினைச்சுங்களேன், ஒரு துணி. அதுல ஒரு முனையில ஈய குண்ட கட்டி இருப்பாங்களாம். அந்த ஈய கொண்ட இது யாருடைய வெர்ஷன், ஆங்கிலர்களுடைய வெர்ஷன். இவங்களெல்லாம் கொல்றதை யார் யாரையோ இந்த போக்கிரி சட்டத்தெல்லாம் இங்க கொண்டிருக்காங்கிறதா இந்த கட்டுரை, போக்கிரிங்கிற கட்டுரை. அவன் என்ன பண்றான், அந்த அவங்க ஆங்கிலர்கள் என்ன விவரிச்சிருக்காங்கன்னா, இவர்கள் மரபிலேயே கொலையார்கள், ஒரு கூட்டத்தையே கொலைக்காரர்கள்னு அவன் பிராண்ட் பண்றான். கடைசியில அந்த கூட்டம் என்னவா ஆகுதுன்னு இவர் எழுதுறாரு. எல்லாரையும் வாசஸ்தலத்துல மலைச்சாதிகள், சில ஒடுக்கப்பட்ட சாதிகள் பலரையும் போக்கிரிகள் என்று எவெல்லாம் எதிர்த்தானோ, எது கானகத்தை அழிக்கிறதை எதிர்த்தானோ, ஒரு நீர்நிலையை அழிக்கிறதை எதிர்த்தானோ, இவர்களை எல்லாம் போக்கிரிகள் என்று சுட்டிருக்காங்க. என்ன இத்தனை இந்தியாவில இருந்து போற பிரிட்டிஷ் அதிகாரி இத்தனை புலிய வேட்டையாடுனேன், இத்தனை யானையை வேட்டையாடினேன்னு சொல்றது மாதிரி இத்தனை மனிதர்களை வேட்டையாடினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. அப்ப ஒவ்வொரு சட்டத்துக்கும் பின்னாடி பல மரணங்கள் இதுகள்லாம் இருக்கு, பல அழிப்புகள் இருக்கு, அடக்குமுறை இருக்கு அப்படிங்கறதான் இந்த போக்கிரிங்கிற வார்த்தையில கொண்டாடுறாரு. அது என்ன, அவங்களுடைய ஆயுதம்னு ஆங்கில எழுதுறான். கைக்குட்டையில ஒரு மூலையில ஈய குண்டை கட்டி வச்சிருப்பாங்களாம். அது இப்ப அருவாளோ இதுவோ இருந்தா வெளியில தெரியும். இது கைக்குள்ள அந்த குண்டை வச்சுக்கின்றலாம், அது கைக்குட்டை தான். இத எதிரியை எங்கேயாவது ஒற்ற ஒண்டியில போறவங்கள வழிபோக்கர்களை இதை எரிஞ்சு, இந்த கர்ச்சிப் மாதிரி இருக்க அந்த துணியை எரிஞ்சு தொண்டக்குழியில அந்த கைக்குள்ள இருக்குல்ல குண்டு, ஈய குண்டு, அதை அழுத்தி பின்பக்கத்துல எடுத்துருவாங்களாம். யாரையும் கொலை செய்யறாங்க, இவர்கள் போக்கிரித்தனம் பண்ணுகிறாங்கிறது தான் அவன் காமிச்சு இவனை கண்ட இடத்தில் சுடலாம் அப்படின்னு 1838 கும்பெனி அரசு ஒரு சட்டத்தை ஏற்றுது. இந்த சட்டத்தை வச்சுக்கிட்டு இந்திய பரப்பு முழுவதும்
பலரும் அடக்குமுறையாலே கொல்லப்பட்டார்கள்னு இந்த போக்கிரிங்கிற இதை எழுதுறார். அது ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு. போக்கிரி ஒழிப்பு சட்டம். இந்த சட்டம் போக்கிரி என சந்தேகப்படும் யாரையும் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் சுட்டுக்கொள்ளும் அதிகாரத்தை கும்பினி ராணுவத்துக்கு தந்தது. இப்ப கூட என்கவுண்டருங்கிறான். இப்ப கூட பல நேரங்களில இதனுடைய எச்சங்கள் எங்கேயோ இருக்கா அப்படின்னு கூட தோணுது. குண்டா சட்டம்ங்கிறாங்க. அது வேணுமா வேண்டாமாங்கிறதெல்லாம் வேற. அது எந்த இடத்திலும் எந்த சட்டங்களும் இந்த மாதிரி இருக்குங்கிறதும் இருக்கு. அழகான படங்கள் இதுல போட்டிருக்காங்க. இது என்ன சொல்றாரு? கற்பிதம் செய்யப்பட்ட கதைகள், அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஈவிரக்கமற்ற சட்டங்கள், அது வழங்கும் எல்லையில்லாத அதிகாரத்தால் ஆண்டு கணக்கில் தோட்டாக்களை கக்கிக் கொண்டே இருந்த துப்பாக்கிகள் என தொடர் நடவடிக்கைகள். நீர்வளத்தை கானகத்தை காத்துக்கொள்ள போரிட்டார்களோ அவர்களெல்லாம் கொடூரமானவர்கள், கொலைகாரர்கள், பேராசை பிடித்தவர்கள், அபாயகரமானவர்கள் அப்படின்னு இது பண்ணாங்க. அப்ப இத பிரிட்டிஷ் நிர்வாகத்துக்கு சார்பான சமூகம் சில பேர் அதை ஆதரிச்சு இருக்காங்க. ஏன்னா அவங்க இப்படிலாம் பண்றாங்கன்னு யாரையோ சொல்லி வேண்டாதவர்களை எல்லாம் ஒழித்து கட்ட இந்த சட்டம் உதவியது. போக்கிரி, பொறுக்கி, கேப்மாரி, மொள்ளமாரி என்று நாம் அன்றாடம் பயன்படுத்தும் வசைச்சொற்களுக்கு பின்னால் நூற்றாண்டுகளாக மனித ரத்தம் உறைந்து கிடக்கிறதுங்கிறார். நூற்றாண்டுகளாக மனித ரத்தம் உறைந்து கிடக்கிறது அந்த சொற்களுக்கு பிறகு. நல்ல ஒரு இது எழுதுறாரு. ரொம்ப அழகான அவருடைய வார்த்தைகள். நல்ல சொல் என்று சொற்களை வகைப்படுத்தும் போதே கெட்ட சொல்லையும் நாம் பட்டியலிட்டுக் கொள்கிறோமா? அப்ப நல்ல சொல்லை பயன்படுத்த ஒரு முறை கூட யோசிக்க வேண்டிய தேவையில்லையா? நல்ல சொல்லை உபயோகிக்க ஒரு முறை கூட யோசிக்க வேண்டியதில்லை. ஆனால் ஒரு வசைச்சொல்லை பயன்படுத்த முன்னர் பலமுறை யோசியுங்கள்ங்கிறாரு. நல்ல சொல்ல ஏன்னா இந்த போக்கிரின்னு சொல்ற போதெல்லாம் அவர் சொல்றாரு, இதுக்கு பின்னால இந்த சட்டங்கள் மொழியாக எத்தனையோ பேர்கள் அழிக்கப்பட்டுள்ளார்கள். அதில் பல நூற்றாண்டு ரத்தம் அந்த சொல்லிலே உறைந்திருக்கிறதுன்னு சொல்றார். அப்ப அழிக்கப்பட்ட சகோதரனை பற்றி ரத்தத்துக்குள் இருந்து கொப்பளித்து மேலெழும் ஆதி நினைவு, இப்படி நாம் எல்லோரும் சேர்ந்து மேற்றெடுக்க வேண்டிய எத்தனையோ சொற்கள் இருக்கின்றனெல்லாம் எழுதுறார். அப்ப இன்றும் கூட ஒரு அழிக்கப்படுகிற, விசாரணை இல்லாமல் அழிக்கப்படுகிற லாக்அப் டெத்ன்னு எத்தனையோ சொல்றோம். இன்றும் கூட இது இருக்கோங்கிறது எனக்கு மனதிலே தோன்றுகிறது. இனிய நண்பர்கள் இதற்கும் சொல்லலாம். அடுத்தது பாவமூட்டை 188. இது எனக்கு ரொம்ப பிடித்தமா இருந்தது. எல்லாரும் இது ஒரு பயணத்தை எழுதுறாரு. பாவத்தை கரைக்க எங்க போறாங்க? இங்க இருந்து காசிக்கு போறாங்க, காசில இருந்து ராமேஸ்வரத்துக்கு வராங்க. இது அந்த காத எப்படி நிகழ்ந்தது? இந்த பயணங்கள் எப்ப? 1830 சரபோசி மன்னர் காசிக்கு போனதை பத்தி எழுதுறாரு. இது பாவமூட்டை 188 வந்தது ரொம்ப ஒரு ஆர்வமூட்டுகிற ஒரு விஷயம். இவர் களப்பணி எல்லாம் செய்யறாரு. பயணங்கள் பல மெகஸ்தனிஸ் எழுதுறானா இவர் பதிவு பண்றாரு. இவர் வரலாற்றை பதிவு பண்றாரு, வழக்காறுகளை பதிவு பண்றாரு. மெகஸ்தனிஸ் எழுதுறானா இந்திய சாலை முறைகளை கூறும் போது இந்தியர்கள் சாலை அமைப்பதில் மிக வல்லவர்கள் சொல்றாராம். 2 கல்லு தூரத்துக்கு ஒரு இடத்துல ஒரு வழிகாட்டுகிறதுக்கு ஒரு பலகை இருந்ததுன்னு எழுதுறானா. இன்றைக்கும் பலகைகள் இருக்கு. பல பலகைகள் மேல கண்ணீர் அஞ்சலின்னு ஒட்டி இருக்காங்க, நீங்க பார்க்கலாம். இல்லாட்டி பூப்புனித விழா, நீராட்டு விழான்னு ஒட்டி இருக்காங்க. பலகைகள் எந்த இடத்துல நாங்க ஒரு இடத்துக்கு போற போது நடந்ததை சொல்றேன். அப்ப இந்த பலகைகள் மேலதான் ஒட்டுறாங்க, அந்த அளவு கூட இது இல்லை. ஆனால் சாலைகளில் பலகைகள் இருக்கிறது எவ்வளவு அது ஒரு எளித காட்டுது. இப்ப நிறைய டிஜிட்டல் எல்லாம் வந்துட்டு இருக்கு, இப்ப கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கு. ஆனால் சில பகுதிகளில் நான் பாக்கிறேன் இந்த நம்ம எல்லாரும் போய் அது மேல ஒட்டி வைக்கிறாங்க. இப்ப
அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, ராஜபாட்டையில் அதுக்கப்புறம் அமைக்கப்பட்டிருந்த கூடாரங்களை பத்தி எழுதுறாங்களாம் அசோகர் காலத்துல. கல்வெட்டு சொல்லுதான், வழிச்செல்வரின் நலன் கருதி அரசர் வழிகளில் எல்லாம் கிணறு தோண்டச் செய்வதோடு மரங்களை நடச் செய்தான். இதான் நம்ம அந்த காலத்துல அசோகர் மரத்தை நட்டாரு, நம்ம வரலாற்றுல படிச்சது. அதெல்லாம் எழுதுறாரு. பரதன் ராமனை பார்க்க போற போது இந்த சாலைகளை சீரமைக்கிறவரையும் கூட்டிட்டு போனானா. அப்ப இதையெல்லாம் புத்த ஜாதக கதைகள்ல என்ன சொல்றாரா, புத்தர் போற வழிகளில் எங்கேயாவது ஒரு குச்சி மரம் நீண்டிருந்தா அதையெல்லாம் வெட்டி சரி பண்ணி அந்த பாதையை செப்பரிட்டு கொண்டே சென்றார்னு எழுதுறதுதான் புத்த ஜாதக கதைகள். இது மாதிரி மௌரியர் காலம் தொடங்கி முகலாயர் காலம் வரை அனுமதிச்சத்தை பற்றி மக்கள் யாத்திரையெல்லாம் இது மாதிரி நடந்திருக்குன்னு பல யாத்திரைகள் சொல்றாரு. அப்ப முன்னாடி போற போது இந்த யாத்திரைகள் எங்கே இருந்து தொடங்குறாருன்னு ஒருத்தர் எழுதுறாரு, பீச் ஸ்டேஷன்ல இருந்து போனோம்ங்கிறாரு. அப்ப அந்த யாத்திரைகள் தொடங்கின இடத்த சொல்ற போது இதெல்லாம் 1880-90 ரயில் வந்ததுக்கு அப்புறம் போனதை பத்தி ஒருத்தர் எழுதுறாராம். முதல் இது இவ்வளவு சொல்லிட்டே வந்தவரு கடைசியில என்ன எழுதுறாரு, சரபோசி 2ஆம் சரபோசி காசி ராமேஸ்வரத்துக்கு சென்ற பயண விவரம். அவருக்கு இது எப்படி கிடைத்ததுங்கிறதா அந்த ஆர்வம் மூட்டுகிற பாவ மூட்டை 188. இது எப்படி கிடைச்சிச்சாமா, மோடி எழுத்துக்கள் எங்கே, நமது நாயக்க மன்னர்கள் எங்கே வாழ்ந்தவர்கள், சரபோசி மன்னர் தஞ்சாவூர் நாயக்கர்கள் ஒரு மொழியை அவங்களுக்குள்ள பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மொழிக்கு பேரு மோடி மொழி. அது மோடினா இந்த மோடி இல்ல, ஆனா மோடி தான் அதுக்கு பேரு. அது தமிழும் சான்ஸ்கிரிட்டும் கலந்த ஒரு மொழி. அதுல அவர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப அங்க நடந்தது கணக்கு சென்ற விவரங்கள் அங்கு இருந்தவர்கள் பதிந்து வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் சரஸ்வதி நூலகத்தில் இருந்திருக்கு. 1950 காத்ரே அப்படிங்கிற ஒரு அதிகாரி பலவற்றை அருங்காட்சியகத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு சென்னைக்கு. அவரு இது பிரயோஜனம் இல்லைன்னு மூட்டையா கட்டி போட்டிருக்காரு. ஒவ்வொரு மூட்டைக்கு ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. எப்படி நான் சொல்லிக்கிட்டு வர்றது அர்த்தமாகுதா? என்ன பண்றாங்க, மோடி எழுத்துங்கிறது தஞ்சை அரண்மனையில பயன்படுத்தின ஒரு மொழி. அதுல இருந்த ஆவணங்களை 1950 ஒரு அதிகாரி சரஸ்வதி நூலகத்தில் இருந்த பலவற்றை பார்த்து முக்கியமானதுன்னு சொல்லி அருங்காட்சியகத்துக்கு அனுப்புறாரு. அந்த முக்கியமானது இன்னும் ஆராயப்படவில்லைன்னு சு வெங்கடேசன் போய் பார்த்து எழுதி இருக்காரு. என்னவோ அவங்க என்ன அதை பிரிக்கவே இல்லைன்னு. இவரு முக்கியம் இல்லைன்னு சொல்லி கட்டி மூட்டை மூட்டையா போட்டிருக்காங்க. அதுல 188வது மூட்டையில இப்ப ஒரு ராவண ஒருத்தர் அதை எடுத்து அதை ஆராய்ஞ்சு பார்க்கிற போது சரபோசி 2ஆம் சரபோசி மன்னர் காசிக்கு சென்ற யாத்திரையை பற்றி மிகச்சிறுவையான பயண குறிப்புகள் இருக்கு. அது சிறு நூலாக வந்திருக்கு. அந்த பயண குறிப்புகளை பார்த்து அந்த இது ஆவணத்தை அங்க போய் பார்த்து எழுதியிருக்காரு சு வெங்கடேசன். எப்ப இந்த தொடங்குது, 1820 தொடங்குது. சரியா எத்தனை வருஷம், 200 வருஷத்துக்கு முன்னாடி காசி யாத்திரை சென்றது. எப்படி போயிருக்காங்க, அவருடைய மனைவி, மன்னருடைய உடல் நலத்தை பார்க்கறதுக்கு ஒரு டாக்டரு, அவருக்கு உதவி பண்றதுக்கு ஒரு வைத்தியரு, அது தவிர 3000 பேர் அதோட போயிருக்காங்க. அதுல ஒரு குழு என்ன பண்ணுமா, முதல்லயே போய் 10 நாளைக்கு முன்னாடியே ஒரு இடத்துல போய் அங்க தங்குறதுக்கு வசதி இருக்கா, தண்ணீர் இருக்கான்னு பாக்குமா. இது ஒரு குழு போகுமா. இப்படி போற போது அவர் எத்தனை மாதம் போயிருக்காரு, 9 மாதங்கள். 1820 தஞ்சாவூர்ல இருந்து எங்க காசியை அடைவதற்கு 9 மாதங்கள் இருக்கு. போற வழிகள்ல சில கோயில்களை கும்பிட்டு இருக்காங்க. அது பூராமே அதுல ரெக்கார்டு இருக்கு. அப்ப அது 200 ஆண்டு கால வரலாறு அதுல இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மூட்டையா கட்டி போட்டாங்க. இப்ப அது வெளிவந்திருக்கு. அதுல என்ன இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, ரொம்ப முன்னேற்பாடு என்னென்னலாம் பண்ணாரு. காசிக்கு போன மன்னரு அவருடைய ஒரே மகன், அவன் பேரு சிவாஜி.
அவர் சிவாஜி ராவ் அவருக்கு பட்டம் கட்டி இருக்காரு. அடுத்தாப்புல என்ன பண்ணிருக்காரு, ஒரு 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 நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அதுல என்னன்னா, கூட வர்றவர்களுடைய குடும்பத்துல நலம் விசாரிக்கணும். கூட வர்றவர்களுடைய குடும்பத்துக்கு இந்த சம்பளத்துல ஒரு பகுதியை கொடுக்கணும். அவர்கள் மேல ஏதாவது வழக்கு வந்தா அந்த வழக்கு தள்ளி வைக்கப்படணும். ஏன்னா அரசர் இது பண்றவருக்கு அவன் டிஃபெண்ட் பண்றதுக்கு அவன் இல்ல. எவ்வளவு முன்னேற்பாடுகள் அந்த அரசர்கள் அந்த காலத்துல செஞ்சிருக்காங்கிறது அதுல தெரியுது. அது தவிரவும் அவர் எழுதிய கடிதங்கள், அது நடுவில் குதிரையில போய் கொடுக்கறாங்க. அவர் என்ன எழுதுறாரு, அவருடைய மகன் என்ன பண்றான், அந்த சிவாஜி நீ சாரட் வண்டியை உபயோகிக்கிறதாகவும் கட்டுச்சாப்பாட நீ கொண்டு போய் இரவு மிக நேரம் கழித்து வருவதாகவும் இங்க தகவல் வருது. அது மாதிரி செய்யக்கூடாது. சாரட் வண்டியை இனிமே பயன்படுத்தக்கூடாது. இப்ப இன்னைக்கு பல்சர் மோட்டார் சைக்கிள் வச்சிருக்காங்க. அதை கொண்டு போறவனுக்கு என்ன சொல்றாரு, அப்பா நீங்க எடுத்துட்டு போத ராத்திரி சாப்பிட வந்துரு. அந்த 200 ஆண்டுகளாக அந்த இன்றைக்கு இருக்க தந்தையினுடைய அந்த வலி அந்த 200 ஆண்டுகளுக்கு அரசருக்கு இருந்திருக்கு. அப்புறம் ருக்குபாயின்னு அவங்க இதுல ஒரு ராணி இருக்காங்க. அவங்க வைத்தியருக்கு முகத்தை காட்ட மாட்டேன் கையை காட்ட மாட்டேங்கிறாங்களாம். இவர் அங்கிருந்து எழுதுறாரு, வைத்தியருக்கு காட்டுவதில் அதில் ஒன்று இது இல்ல, அப்பதான் தானே இது குறைவாகும்னு அவர் எழுதிய கடிதங்கள் இது பூரா அந்த பயண குறிப்பில் இருக்கு. திரும்புகிற போது சென்றடைய 9 மாதங்கள், வந்தடைய 4.5 மாதங்கள் ஆயிருக்கு. வேறு வழியில வந்திருக்காங்க. வர்ற போது திருப்பதி எல்லாம் வழிபட்டு வந்திருக்காங்க. அப்ப 2ஆம் சரபோஜி காசிக்கு சென்ற அந்த பெரும் பயணத்தின் போது எத்தனை மூட்டை மூச்சுக்கள் கொண்டு செல்லப்பட்டன என்ற விவரங்கள் கிடைக்கப் பெறவில்லை. ஆனால் இந்த பயணமே 188 என்று எண்ணிடப்பட்ட மூட்டையில் தான் முடிச்சிடப்பட்டிருந்ததுன்னு இதை முடிக்கிறார். இது மாதிரி 60 கட்டுக்களை தமிழுக்கு மொழிமாற்றம் செய்த போது இந்த இதுல இருந்ததுல 60 மாற்றிருக்காங்க. மோடி எழுத்துல இருக்கிற தமிழ் எழுத்துல. அப்ப அந்த இதுல தான் இந்த இது மொழிமாற்றத்துல வந்திருக்கு. இதை KM வெங்கடராமையா உள்ளிட்ட ஆய்வாளர்கள் ஆய்வு செய்த சொல்லினர். அந்த காலம் பற்றிய பல்வேறு விவரங்களுடைய 100கணக்கான மோடி ஆவணங்கள் இன்னும் தமிழில் மொழி வைக்கப்படாமல் இருக்கின்றன எழுதுறார். பல வரலாற்று சாதனைகள் காலடின்னு ஒரு இது எழுதுறாரு. அதை அடுத்தாப்புல சொல்லிக்கிறேன். 2 செய்திகள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். புகையிலை விடு தூது, இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு இது புகையிலை விடுதலுங்கிறது சீனிச்சக்கர புலவர் ஒருத்தர் எழுதினார். 140 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. புகையிலை விடு தூது. தூது இலக்கியம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். பல தூது இருக்கு. என்னென்ன தூது இருக்கு, கிளி விடு தூது இருக்கு, மயில் விடு தூது இருக்கு, அன்னம் விடு தூது இருக்கு. இதுல தமிழ் விடு தூதுன்னு கூட ஒரு மிகச்சிறப்பான நூல் இருக்கு. விரலி விடு தூது அப்படின்னு ஒரு கூழப்ப நாயக்கன் காதல் அந்த மாதிரி புத்தகங்கள்ல விரலி விடு தூதுன்னு ஒன்று இருக்கு. விரலிங்கிறது ஒரு இவட்ட ஒரு பொதுமகள்கிட்ட ஒரு தூது போறது மாதிரி, அதுல இருந்தவள்கிட்ட இருந்து அவன் மீண்டு வர்றது மாதிரி, ஒரு சதாவதான ஐயர்னு ஒருத்தன் மீண்டு வர்றது மாதிரி இருக்கும் தூது. அது மாதிரி எத்தனையோ விரலி விடு தூது. இதுல தமிழ் விடு தூது மிகச்சிறந்தது. இந்த புகையிலை விடு தூது இந்த புத்தகத்துல இருக்க கருத்துக்கள் அன்றைக்கு புலவர்களுக்கு இன்றைக்கு அந்த புத்தகத்தை எழுத முடியாதுன்னு எழுதுறாரு அவர். அந்த மாதிரி அது சமஸ்தானம் எங்கே ராமநாதபுரம் சமஸ்தானத்தோட புலவர் அவரு என்ன இந்த புகையிலை விடுதல், புகையிலை எப்படி வந்துச்சுன்னு எழுதுறாரு. இதுல முதல்ல இந்த புகையிலை எங்க வந்துச்சா, கியூபாவில் 1492 புகையிலையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே போன ஸ்பானிஷ் அதிகாரி அவங்க அந்த புகையிலையை கியூபாவில் அதை குடிச்சிட்டு கொள்ளிவாய் சாசுகள் மாதிரி தெரிஞ்சான்னு அவர் எழுதுறாரு. அப்ப இந்த புகையில ஒரு சுவையை அவங்க கண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது எங்க போகுது, இங்கிலாந்து போகுது. இங்கிலாந்துல இருந்து 1492 புகையில கண்டுபிடிக்கப்பட்டது. 1560 இத பிரெஞ்சு ஜனாதிபதி ஜீன் நிகாட் அப்படின்னு ஒருத்தர் தான்
எங்க கொண்டு போறாரு, இதுக்கு அனுப்புறாரு, இங்கிலாந்துக்கு. அந்த நிக்காட்டுங்கிற பேர்ல இருந்தா நிக்கோட்டின் வந்ததா கூட இருக்கலாம்னு எழுதுறாரு நமது இவர். அப்போ ஜஹாங்கீர் காலத்துல 1615 புகையில கண்டுபிடிக்கப்பட்ட 200 ஆண்டுகள் கழிச்சு இந்தியாவுக்கு ஜஹாங்கீர்கிட்ட அங்க இருந்து பிரிட்டிஷ் மன்னர் ஜேம்ஸ் இருந்து அது வந்து சேரதான் இந்த புகையிலை. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்த வாயிலையும் அது திணிக்கப்பட்டது அல்லது அவங்க ஏற்றுக்கொண்டார்கள் இந்த புகையிலையை பத்தி எழுதுறாரு. அதுக்கப்புறம் ஜஹாங்கீர்கிட்ட 2 விஷயம் கொடுத்தாங்களாம். ஒன்று அயர்லாந்திலிருந்து உருளைக்கிழங்கா, இது பிரான்ஸ்ல இருந்து வந்த புகையில. இந்த 2 விஷயத்தை கொண்டு வந்து ஜஹாங்கீர் 1465 கொடுத்தாங்களாம். கடைசியில என்ன எழுதுறாரு, உருளைக்கிழங்கு நம் மண்ணிலும் புகையிலை சுருட்டு நம் வாயிலும் ஆழ புதைந்து நட்டு வைக்கப்பட்டதுன்னு எழுதுறாரு. இப்ப உருளைக்கிழங்கு இல்லாம இல்ல, புகையிலை இல்லாம இல்ல. அப்ப அந்த இந்தியாவுக்கு அது வந்து அது அப்படியே ஒவ்வொருத்தர் இதுல அது வந்து சேர்ந்துருச்சு. அதை பத்தி பல விஷயங்கள் எழுதுறாரு. அதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா முழுவதும் ஒரு ஆராய்ச்சி பண்ணி எழுதுறாரு. அதான் இதுல உள்ள சிறப்பு. இந்த புகையிலை விட தூது சீரிப்புலவர் எழுதினது, சீரிச்சக்கரை புலவர். அது ராமநாதபுரத்து சமஸ்தானத்துல புலவரா எழுதுறது. அது எப்படி எழுதுனா என்ன எழுதுறாரு, மரபை மீறியது. அன்று காதலன் காதலியை சேர்றதுக்காக தூது விட்டாங்க. இப்ப இந்த புகையிலை என்ன பண்ணதான், ஒரு காதலி பழனியாண்டரை வர சேர்றதுக்காக இந்த புகையிலுடைய பெருமையெல்லாம் சொல்லி நீ புகையிலைய தூது போச்சுடுறா. இது யாரு, இந்த சீரிச்சக்கர புலவருக்கு, சர்க்கரை புலவருக்கு இது மேல இருந்த புகையிலை மேல இருந்த காதல் தான் அவளுக்கு இருந்த காதலை விடவும் ஒரு எழுதுறார். இதுல என்னென்னலாம் இந்த இது இப்ப அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை எழுத முடியாதுங்கிறாரு. எல்லாரும் சண்டைக்கு வந்துருவாங்கிறாரு. அப்ப என்ன சொல்றாரு, மதங்கள் ஒரு கடவுளை கண்டுபிடித்தது, மக்கள் ஒரு கடவுளை அமைச்சாங்க. மதங்கள் என்ன சொன்னிச்சு, புராணங்கள்லயும் வேதங்கள்ல இருந்து வந்த கடவுள் அப்படின்னு பியூரிட்டி, அது வெவ்வேறு, அதுக்கு 8 கை 10 தலையெல்லாம் வச்சுச்சு. ஆனால் 6 தலையெல்லாம் இந்த மக்கள் கண்டுபிடிச்சது என்ன பண்ணாங்க, அவனோடு வாழ்ந்தவர்கள், அவனுக்காக ஒரு ரத்தம் செஞ்சினவங்க, அல்லது அவனுடைய குலத்துல இருந்து ஒரு பெண்ணிய கொடுமைக்கு ஆளானவர்கள், தீப்பாய்ந்தவர்கள், அவங்களையெல்லாம் கும்பிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் நம்மளை வந்து காப்பாத்துவாங்க, அல்லது அவங்க நம்மளை துன்புறுத்தக்கூடாதெல்லாம் கும்பிட்டு இருக்காங்க. மக்களுடைய கடவுள்கள். அப்ப மக்கள் சாப்பிட்ட அந்த சுருட்டு, புகையில, மது, அதை வச்சு படைச்சிருக்காங்க. இவரு அப்ப ஒன்று மதங்கள் சாபித்த கடவுள்கள், ஒன்று மக்கள் சாபித்த கடவுள்கள். இவர் என்ன பண்றாரு, இந்த மக்கள் சாபித்த கடவுளுக்கு படைக்கப்பட்டத எதுக்கு மதங்கள் சாபித்த கடவுள்களுக்கும் கொண்டு போய் அந்த இதுல சேர்க்கிறாரு அப்படின்னு இவர் எழுதுறாரு. அதுல என்ன ஆகுது, ஒரு 2 உதாரணம் சொல்றேன். அதுல எழுதுறார். ஒன்று, பிரம்மா விஷ்ணு சிவனுக்கு ஒரு போட்டி வந்துருச்சு, இதுல யாரு பெரிய ஆள்னு. இத போய் தேவர்கள்ட்ட போய் முறையிட்டாங்க. தேவர்கள் என்ன பண்ணாங்க, 3 இலை, சிவன்கிட்ட ஒரு வில்வ இலை, பெருமாளுக்கு ஒரு துளசி இலை, இவர்கிட்ட ஒரு புகையில கொடுத்தாங்க பிரம்மன்ட்ட. இந்த வீட்டுக்கு அவங்க வரவும் கங்கையில, தலையில் இருக்க கங்கையில அந்த வில்வேல ஓடி போயிடுச்சு. பார்க்கடல்ல துளசி போயிருச்சு. மறுநாள் போற போது கேட்கிற போது இல்லையேங்கிறாங்க அவங்க 2 பேரும். பிரம்மன் மாத்திரம் எடுத்து அந்த புகையிலையை கொடுத்தாராம். நீ எப்படி கொடுத்தாரு கேட்கிற போது, நான் என் நாக்கில இருக்க சரஸ்வதிட்ட, அப்ப வாயில போட்டு வச்சிருந்தேன்னு அர்த்தம், நாக்கில இருக்க சரஸ்வதிட்ட கொடுத்து வச்சிருந்தேன், அதனால நான் பத்திரமா எடுத்து கொடுத்துட்டேன். இது எங்க சொல்லப்படுது, மக்கள் தெய்வத்திட்ட இருந்து அந்த பிராண தெய்வத்திட்ட கொண்டே அதை வைக்கிறாங்கிறாரு. இந்த சிவபெருமான் யானை தோலை போத்திக்கிட்டு கையில தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு இருப்பாரு. கையில இது இருக்கும், தீச்சட்டி இருக்கும். அது சிவபெருமானுடைய உருவம். யானை தோல் போர்த்தியவனவன். யானை அறக்க அவனை கொல்ல வந்த போது அதை உரிச்சு தோலை போத்திக்கிட்டாருன்னு இவர் என்ன எழுதுறாரு, சக்கரப்புலவரு,
இந்த சுருட்டு குடிக்கிறான்ல அவன் ஒரு எதையோ துணியை போத்திக்கிட்டு இந்த சுருட்டை வாயில கையில வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்ப இந்த சிவனும் இவனும் ஒன்றுன்னு எழுதுறாரு. இப்ப நம்ம இவர் என்ன சொல்றாரு, 2 பேர் இதுல பாராட்டுறாரு. அவங்களுக்கு சமஸ்தான புலவருக்கு இப்படி எழுதக்கூட முடிஞ்சிருக்கு அப்படிங்கறது ஒன்று. இதை 1936 பதிப்பித்த ஊவேசாவை பத்தி. ஊவேசா ஆச்சார அனுஷ்டானங்கள்ல மிகச்ச இதுனவர். ஆனால் இந்த புத்தகத்தை அவர் பதிப்பிக்கிறார். அப்ப அவர் இதை தவறா கருதல. ஒரு சரியான ஒரு முன்னுரை கூட, அழகான முன்னுரை கூட எழுதியிருக்கார். அப்போ ஒரு வித்தியாசம் 2 பேர்கள் இதெல்லாம் ஒரு சமரசம், அதாவது அதை ஒரு புதுமை, இந்த மாதிரி எல்லாம் புதிய கருத்துக்களை கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு ஆச்சார அனுஷ்டான படித்தவர் எடுத்துக்கிறாரு. சமஸ்தான புறவர்களுக்கு இன்றைக்கு எழுத முடியாத கூட எழுதின ஒரு சுதந்திரம் இருந்திருக்கிறது அப்படின்னு இந்த புகையிலை அப்படிங்கிற கதையில அந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. இன்னும் ஒரே ஒரு இதை சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன். நல்லதங்காள் கதையை கீழடி புனைவை பத்தி நிறைய எழுதுறாரு. அதுல 24 மத்திய அருங்காட்சியகங்கள் இருக்கு. இங்கே அருங்காட்சியகம் தமிழ்நாட்டுல ஒண்ணுதான் இருக்கு. கீழடியில பல இடங்களில் அகழாராய்ச்சி பண்ண இடங்கள்ல எல்லாம் அந்த இடங்கள்ல இப்ப இல்லைன்னு எழுதுறாரு. ஏன்னா அது பூராமே கட்டடமெல்லாம் வந்துருச்சு. 4 இடம் குறிப்பிடுறாரு. அது தவிரவும் இப்ப மோடியுடைய வார்டு நகர் அப்படின்னு நகருக்கு பக்கத்துல போய் அகழாய்வாய்ச்சி 2014 தொடங்கி இருக்காங்க. 16லயே 106 கோடி ரூபாய் கொடுத்து அங்க ஒரு அருங்காட்சியகம் அமைச்சிருக்காங்க. அப்ப கீழடி ஒதுக்கப்படுகிறதுங்கிறாரு. இது மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்காட்டி அதுவும் போயிடுங்கிறாரு. அதான் அவர் சொல்றது. அப்போ அவர் என்ன சொல்றாரு, 150 ஸ்கொயர் மீட்டர் கிடைச்சிச்சா. அது அந்த இடத்துல தென்னை மரம் நடலையாம். ஏன் தென்னை மரம் நடலையாம்? கீழடியில மேல ஹை டென்ஷன் வயர் போச்சா. அப்ப இந்த மாதிரி தடயங்கள் அழிஞ்சு போகுது. அதனால விரைவாக செயல்பட வேண்டும். கீழடியும் காலடியும்னு அதுக்கு பொருள் தலைப்பு கொடுத்திருக்காரு. ஏன்னா ஒரு கல்லுல ஒரு மிருகத்தினுடைய காலடி பதிஞ்சிருக்கிறது அதுல இருக்கு. ஒரு சுட்ட செங்கல் சுடுறதுக்கு முன்னாடி களிமண்ணா இருக்க போது அது பதிஞ்சிருக்கலாம்ங்கிறாங்க. அது என்னன்னு இது பண்ற போது ஒரு நாயுடைய காலடி, அது வலிமையான காலடி. அதுக்கு இவரு சங்க இலக்கியத்திலிருந்து மானின் காலடி, மற்ற காலடிகளை எல்லாம் எழுதாரு. அந்த கோழியின் காலடி அது நொச்சியிலை போல இருந்தது அப்படின்னு எழுதுறாரு. இதையெல்லாம் சங்கப்புலவன் பாடியிருக்கான். நாம் வாழ்வியலோடு மயில் இத்தனை இடத்துல வருது, அதிகம் பாடப்பட்டது மயில் அப்படிலாம் எழுதுறாரு. மயிலுடைய காலடி தான் நொச்சி இலை மாதிரி இருக்கு. அப்படி மேல 3 இது அங்கிட்டு இருக்குமா, பின்னாடி 1 இருக்குமா, அந்த மாதிரி இருக்குலாம் எழுதுறாரு. இது மாதிரி ஒரு காலடின்னு எழுத போற, கீழடின்னு எழுதுற போறது, இந்த காலடியும் சேர்த்து எழுதுறது இவருடைய பெரும் இது. இந்த நல்லதங்காள் கதையை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். தாது வருஷத்து பஞ்சம் அப்படிங்கிற பஞ்ச காலத்தை தான் அது குறிப்பிடுதான். அப்ப அன்றைக்கு குளம் தொட்டு கோடு பதித்து வழிசித்து உளந்தொட்டி உழு வயலாக்கி வளந்தொட்டு பாகுபடுகின்ற ஏகும் சொர்க்கத்து இனிது. எவெல்லாம் சொர்க்கத்துக்கு போனான்னு ஒரு பழைய பாட்டு அங்க எழுதியிருக்காங்க. என்ன பாட்டு? குளந்தொட்டு, அதை மரம் நட்டு நீர்நிலைகளை எல்லாம் பராமரித்து இருக்கிறவன் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு நம்ம தமிழ் சொல்லி கொடுக்குது. ஆனால் அந்த பஞ்ச காலத்துல என்ன நடந்துச்சு? கஞ்சி தொட்டின்னு திறந்திருக்காங்க. பஞ்சங்கள் வந்த பகுதியில ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காரு. 1825 10 லட்சம் பேர் இருந்திருக்காங்க நம்ம இந்தியாவில். 1826 1850 வரைக்கும் 1850 வரைக்கும் 4 லட்சம் பேர் இருந்திருக்காங்க. இந்த தாது வருஷத்து பஞ்சத்துலதான் மிக 19ஆம் நூற்றாண்டு இந்த பஞ்சத்துல
தமிழாண்டான தாது வருடத்தில் 1876 1877 அது மிக கொடிய பஞ்சமா இருந்திருக்கு. அந்த பஞ்சத்தில் எழுதப்பட்ட கதை தான் நல்லதங்காள் கதை. அவர் சொல்றாரு, எத்தனையோ அன்றைக்கு ஒரு கவன ஈர்ப்பெல்லாம் வந்தது, அதெல்லாம் கூட தெரியல. ஆனால் இந்த நல்லதங்காள் கதைங்கிற ஒரு கதை நாட்டார் வழக்கியல் மிக வலிமையாக அதை சொல்லிச்சு எல்லாருக்கும். அந்த பஞ்சத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு. அது என்ன கதை? எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. அவள் தன்னுடைய 7 பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு அண்ணன் வீட்டுக்கு போறா. அண்ணன் வீட்டுக்கு போனா அங்கேயும் பஞ்சம் விரித்தாடுது. அது அவளுடைய அண்ணி கொடுமைன்னு இல்ல, அங்கேயும் பஞ்சம் விரித்தாடுகிறது. சரி, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப 7 பிள்ளையும் கூட்டிட்டு வந்து இது தாய்மைக்கு உள்ள கருணையான்னு கேட்கிறாரு. கருணை தான்ங்கிறாரு. அந்த பிள்ளை பசியில சாகிறத விட கண்ணெதிரையே அதை கொல்றா ஒவ்வொரு பிள்ளையா. அப்ப என்ன பண்றா, கொடுத்த பச்சை அந்த துணிய தூக்கி வச்சுட்டு, அண்ணன் கொடுத்த பச்சை துணியை வச்சுட்டு அவளும் சேர்ந்து குதிச்சு இறந்து போறான். அப்போ இவர் என்ன எழுதுறாரு, இந்த பெண்ணிக்கு வரைக்கும் வர்றாரு. அந்த பஞ்சத்தை தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருந்திருக்கு மனிதனுடைய இதுல. அதற்காகத்தான் என்ன பண்றாங்களாம், இது அரசாங்கம் இவனுக்கு கஞ்சியை கொடுத்து வேலை வாங்கணும். அப்பதான் இந்த திட்டங்களை கொண்டாடுறாங்க. ரயில் பாதைகளை போடுறாங்களாம். தூத்துக்குடி ரயில் பாதை அவர் பல விதங்களை செலுகிறார். ஏதாவது உயிர் பிழைக்கணும்னு அவங்க பண்றாங்க. பலரும் பல ஊர்களுக்கு அதுல இடம்பெயர்றாங்களாம். 32 வகை தானங்கள் எல்லாம் அன்னதானம் சிறந்ததுன்னு சொன்னாங்க. அது கடைசியில கஞ்சி தொட்டிக்கு வந்து நினைச்சு இந்த கொடூரமான பஞ்சத்தால் ஏற்பட்ட பஞ்ச கமிஷன் அப்படின்னு ஒண்ணு அரசாங்கம் போட்டதான் எழுது. 1800களில் அரசாங்கம் போட்ட சட்டங்களை வச்சுதான் சொல்றாரு. என்னென்ன சட்டங்களை நான் அப்ப சொல்லியிருக்கேன், போக்கிரி சட்டம் சொல்லியிருக்கேன். அப்புறம் இந்த ஆயுத தடை சட்டம் 1801 வளரியில சொன்னேன். போக்கிரி சட்டத்துல எல்லாரையும் கொன்னாங்கிறத இவனு சொல்லி ஒரு பேரிட்டு அவர்களை கொன்றார்கள்னு சொன்னேன், போக்கிரிகள் என்று. அது மாதிரி இந்த பஞ்சச்சட்டம்ங்கிறது ஒண்ணு போட்டிருக்காங்க. அந்த பஞ்சச்சட்டத்துல வந்ததுதான் இந்த அணைய பெரியாற்று அணையை கட்டலாம்னு. அதுல வந்தவர் தான் பெண்ணிக்கு தலைவரா வர்றாரு, இன்ஜினியரா வர்றாரு. அதுக்கப்புறம் அது எல்லாம் விட்டு போற போது பெண்ணிக்கு தன்னுடைய பணத்தை போட்டு அதை கட்டுறாரு. அவன் என்ன சொல்றான், இந்த மக்கள் பஞ்சத்துல வெளி ஊருக்கு போறாங்க, அவங்களுக்கு கஞ்சியாவது கொடுத்து இந்த இருப்பு பாதைகளை போடலாம்னு அதற்கு பின்னாடி இருக்க விஷயங்களை சொல்றாரு. இப்ப நல்லதங்காள் கதையை சொல்லிட்டு இந்த நல்லதங்காள் கதை பெரிய ஒரு மாற்றத்தை உதவணும் அப்படிங்கறத இந்த மக்களுடைய ஒரு மனதில கொண்டாந்துச்சுன்னு எழுதுறாரு. இவர் சொல்றாரு, இந்த நல்லதங்காள் கதைய அன்னியுடைய கொடுமை, இந்த சகோதரிக்கிடையே உள்ள பாசம் என்று பார்க்காதீர்கள், பச்சை என்பது வழமை. இந்த குடிகள் வழமையோடு இருக்கணும், பசி இல்லாமல் இருக்கணும்னு தான் அந்த கதையை பார்க்கணுமே வெளியே. அவர் சொல்றாரு, பல கதைகள் எப்படி பார்க்கப்பட வேண்டுமோ, எதை வைத்து பார்க்கப்படமோ அதை விட்டுட்டு வேறொரு கோணத்தில் பார்க்கப்படுகிறதுங்கிற. அப்ப இது கதைகளாக வந்துச்சு, நாட்டார் வழக்கியலா வந்துச்சு. அந்த தாது வருஷத்து பஞ்சம் கடைசியில என்ன பண்ணாங்க, இப்ப தாது வருஷம் வந்த போது சகோதரிக்கு பச்சை துணி வாங்கி கொடுத்தா சகோதரன் நல்லா இருப்பான் அப்படின்னு இப்ப வரைக்கும் அந்த மக்களோட இருந்திருக்கு. ஆனால் அது எப்படி வந்திருக்கணும்னு சொல்றாரு, அந்த ஒருத்தருக்கு உதவணுங்கிற, அதாவது பஞ்சத்தை ஏழ்மையை போக்கணுங்கிற எண்ணம், அதை இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரி கதைகளின் கதை அப்படின்னு சு வெங்கடேசன் அவர்களுடைய இந்த 45 நிமிடங்களில் பகிர்ந்துகிட்டு இருக்கேன். அதுல அவரு பல வரலாறுகள் புதைக்கப்பட்டிருக்கின்றன அல்லது புதையுண்டிருக்கின்றன. அந்த வரலாறுகள் எல்லாம் இன்று காலத்தினாலே வெளிவருகின்றன, வெளிவரத்தான் செய்யுங்கிறார். ஏன்னா இன்றைக்கு இன்டர்நெட் மாதிரி ஊடகம் மாதிரி வெளிக்கொணரை எத்தனையோ வந்துட்டு இருக்கு. இவரு இப்ப என்னென்னத்தை கொண்டாந்து இருக்காரு இந்த கதையில, வளரி
ஆயுத தடுப்பு சட்டத்துல 24,000 வளரிகள் அழிக்கப்பட்டன. அப்ப வளரின்னு ஒண்ணு இருக்குன்னே தெரியாம போயிடுச்சு. காட்சியகத்துக்கு அருங்காட்சியகம் போச்சு. இருந்தாலும் இவர் தேடி அலைகிற போது கோவிலாங்குளத்துல 200 வளரிய அங்க வச்சு வணங்குறாங்க. அதை நான் பார்த்தேன்னு எழுதுறாரு. அதே மாதிரி போக்கிரின்னு பலரையும் ஒரு இது பண்ணி அடக்குமுறை குண்டா சட்டம் மாதிரி கொன்றதை எழுதுறாரு. அதே மாதிரி இந்த ஒரு பஞ்சகாலத்துல வந்தது எப்படியெல்லாம் அதை பயன்படுத்தினார்கள் அப்படிலாம் எழுதுறாங்க. அதுல அந்த கதைகளை எதற்காக அந்த கதைகள் சொல்லப்பட்டதோ எதனால எழுந்ததோ அதை விட்டுட்டு வேறு விஷயங்களுக்கு அதை பார்க்கிறோம்னு எழுதுறாரு. அப்புறம் பயணங்களை பத்தி எழுதுறாரு. ஒரு ஒரு டைரி குறிப்பு ஒன்று எழுதுறாரு. அது கூட நல்ல இது. அது மதுரையில இருந்து சென்னைக்கு அந்த காலத்துல எப்படி போனாங்க, பல்லக்கில் போயிருக்காங்க. பல்லக்கில் போனா அதுக்கு செலவு எவ்வளவு, பல்லக்கு தூக்குறவர்கள் எத்தனை பேரு, இது பூரா ரெக்கார்டு எங்க எடுக்கிறாரு. ஒரு மிஷினரி இதுல இருந்து எடுக்கிறாரு. அந்த மிஷினரிஸ் ஆஃப் ஒரு அவங்கள்ட்ட இருந்து எடுக்கிறாரு. அதை அந்த குறிப்பை எடுத்து அதுல இருந்து கொண்டாடுறாரு. அவங்க எடுத்து கடைசியில என்ன முடிவுக்கு வர்றாங்க, ஒரு பல்லக்குக்கு 10 பேர் தூக்கிட்டு போக வேண்டியிருக்கு, முன்னாடி 2 பேரும் போக வேண்டியது இருக்கு, இவ்வளவு ஆகுது. அப்ப மாட்டு வண்டியில போனா மாட்டுக்கு இவ்வளவு செலவு, அது பாதி ஆகுது. அந்த மாடனுடைய இது எப்படி இருக்கணும், வலிமை எப்படி இருக்கணும், அப்படியெல்லாம் அந்த ஒரு டைரி குறிப்பு, அதாவது செலவு குறிப்பு, அந்த குறிப்புல இருந்து என்ன கிடைக்குதுன்னு எழுதுறாரு. 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நிலையை எழுதுறாரு. இந்த மாதிரி வரலாற்று செய்திகளை வச்சு இன்றைய நிகழ்ச்சிகளோடு இது ஒப்பிடுக்கிற பகுதிகள் மிக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவருடைய எழுத்தினுடைய வலிமையும் சு வெங்கடேசன் அவர்களுடைய எழுத்துடைய இது விகடன் பிரசுரம் கிடைச்ச கதைகளின் கதை 6 பதிப்பு வந்துருச்சுங்கிறதுல இருந்தே அதனுடைய பெருமை உங்களுக்கு நூலின் பெருமை தெரியும். இதுவரை ரொம்ப அன்போடு கேட்டுக்கொண்டிருந்த இனிய நண்பர்கள் திரு கணேசன், திருமிகு சேவா, திருமிகு லாவண்யா, திருமிகு மங்கை, திருமிகு இந்தியாதேவி, மற்ற அனைத்து நண்பர்களையும் வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. உங்களுடைய பதிவு செய்யுங்க, உங்களுடைய கருத்துக்களை. அனைவருக்கும் உற்சாகமான இரவு வணக்கம். கதைகளின் கதை, ஏதோ கதை இருக்கும் என்று வந்தேன். கதைகளுக்குள்ள ஆராய்ச்சி. வெங்கடேசா, வளரி என்று ஏன் அலறி திரிந்தாய்? தேடி அலைந்தார் கோயிலாங்குளம் என்ற இடத்தை நோக்கி. எனக்கும் ஒரு நினைவு. சிவகங்கையில் ஒரு இடம், இன்சியல் வச்ச ஊர் என்று சொல்ல. போக்கிரி நீயே. ஆராய்ச்சி. நல் சொல்லிற்குத்தான் சிந்தனை வேண்டாம். ஆனால் வசை சொல்லிற்கு இசைப்பாட சுரங்கள் வரங்கள் அல்ல, சாபம்தான். வசை சொல்லிற்கு இசைப்பாட சுரங்கள் வரங்கள் அல்ல, சாபமே. 108 பாவ மூட்டை மோடி எழுத்து ராவு எடுத்த மூட்டை. 1820 7 வருடங்கள். தஞ்சை காசிக்கு செல்வதற்கு மாதங்கள் 2 நாளரையாம். 2 நாளரையாம். 9 மாதங்களை அவ்வாறு குறிப்பிட்டேன். சிவாஜி, குசலம் விசாரிக்க வேண்டுமா, சம்பளங்களை தர வேண்டுமா, வழக்குக்கு விசாரிக்க வெகு நேரமா. ஐயா, நீ எங்கு சென்றாய்? உன் வருகைக்கு சார பயணம் தவிர்க்க வேண்டும். கட்டுச்சோரை அவிழ்த்து உண்ண தாமதமாகிவிட்டது. திரும்பி வருவதற்கு 4.5 மாதமாம். ஆஹா, திருப்பி சொல்வதற்கு அவர் வினவினார். தேடி அலைந்தார் கோயிலாங்குளம். முதலில் சொல்லிய கடை வளரி என்றும், போக்கிரி எதற்காக வேறு விதமாய் கண்ட விதம், மதுரை முதல் சென்னை செல்ல பல்லக்கை வாடகை கொடுக்க பல்லக்கு தூக்கிக்கு என கணக்கு கொடுத்த விதம் அருமையாக இருந்தது. அருமைதான் சிறப்பு. வரலாற்று செய்திகளை விகடன் பிரசுரம் செய்த 6 பதிப்புகள் வந்துவிட்டதாம் இப்புத்தகத்திற்கு. சு வெங்கடேசனுக்கு புகழாரம் சேர்த்த சோ வினைத்தீர்த்தன் ஐயவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கவிதைகளை கொடுத்து விட்டேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்புமா நித்யா மேடம், மகிழ்ச்சி.
அனைவருக்கும் வணக்கம். ஐயா, ரொம்ப அருமையா இருந்தது உங்க உரை. நானு சு வெங்கடேசன் ஐயாவுடைய புக்கெல்லாம் கலெக்ட் பண்றேன். ஆனா எனக்கு அவருடைய புக்கு 2 மட்டும் தான் தெரியும், வேல்பாரி, காவல் கோட்டம். இது புதுசா இருக்கு, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் இந்த புக்க. ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க சொன்ன ஒரு கதையும் அதனுடைய ஆராய்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமாவும் இருந்தது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இத பரிந்துரை பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. வவுச்சரின் வரலாறா நான் சொன்னேன். அது அந்த பல்லக்கில் போனது, மாட்டு வண்டியில போனது, மாட்டு வண்டிக்கு என்னென்ன குறிகள், அதுக்கு மாட்டுக்கு ஓட்டுறவை எப்படி இருக்கணும், மாட்டுக்கு எப்படி இருக்கணும், எவ்வளவு ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த வவுச்சரின் வரலாறு. ஒரு வவுச்சர் தான் கிடைச்சிருக்கு, அதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா தலைப்புமே ரொம்ப சிறப்பா இருக்குது. கண்டிப்பா அந்த நூல் வாங்கி படிக்கணும்ன்ற ஆவலை தூண்டிட்டீங்க. ரொம்ப நன்றி ஐயா, அருமை. மகிழ்ச்சி அம்மா. கணேசன் சார். வணக்கம் சார். சார், ரொம்ப இந்த கட்டுரைகள், இந்த 5 கட்டுரைகளுமே ரொம்ப, நீங்க சொன்ன 5 கட்டுரைகளுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. மத்த கட்டுரைகளையும் ஒரு நாள் நீங்க படிப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். ஆனா இதுல என்னன்னா, ஒவ்வொரு நம்மளுக்கு மறைந்தே போன விஷயங்கள், அதுக்கு பின்னால இவ்வளவு கதை இருக்கிறத அதை தேடி கண்டுபிடிச்சு எழுதினாரு. அது ரொம்ப பாராட்டத்தக்கது. நீங்க அந்த கதைகளை நீங்க பார்த்து நீங்க அதை படிச்சு நீங்க அதை சொல்றீங்களா, அது ரொம்ப மிக சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா இதெல்லாம் மறைஞ்சே போயிடும். நீங்க இந்த கதைகளின் கதைன்றது இப்படி இவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது. இது ரொம்ப நன்றா இருந்தது. அந்த காலத்துல எப்படி அந்த வாழ்ந்த இந்த ஆங்கிலேயர்களாக நம்ம பாதிக்கப்பட்டவங்க எப்படி நம்மளுக்கு கண்ணுக்கு முன்ன மறைஞ்சு அவங்கள தாக்கினாங்க, இந்த மாதிரி சட்டங்கள்லாம் கொண்டு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதுவும் ரொம்ப தகவல் தான், நல்ல தகவல் தான். இத படிச்சு எங்களுக்கு காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப மறைஞ்ச இதெல்லாம் நீங்க பார்த்து அவர் எழுதினார் ஒரு வரி எனக்கு ரொம்ப பாதிச்சிச்சு. அதாவது கொண்டு போன வைரத்தை, கோஹினூர் வைரத்தை பத்தி சொல்றிய, எடுத்துக்கிட்டு போன தங்கங்களை பத்தி எல்லாம் சொல்றிய, ஆனா இந்த அழிக்கப்பட்ட உயிர்களை பத்தி எவனும் பேசலையேன்னு எழுதுறாரு. இத்தனை லட்சம் பேரை கொண்டிருக்காங்களே, அதை பத்தி என்ன ஒன்னும் பேசலையேன்னு எழுதுறாரு. நீங்க இந்த மனித உயிர்களை பத்தி நினைக்காம இந்த கோஹினூர் வைரத்தை பத்தி பெருசா பேசுறியேன்னு எழுதுறாரு. அதெல்லாம் பொட்டில் அடிச்சது மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இதுல இன்னொன்னு என்னன்னா, சில புத்தகங்களை வாங்கி பல வருடங்களா படிக்காம விட்டுறான். இந்த புத்தகம் எனக்கு இந்த புத்தக கண்காட்சியில நடுவரா போனேன். கல்லூரி பேச்சாளர்களுடைய போட்டிக்கு நடுவரா போனேன். அங்கே எனக்கு அளித்த நினைவு பரிசு இது 10 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளார இத படிச்சுட்டு சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அதுக்கு திருமதி சேவாவுக்கு, நம்ம ரெட்ஃபோர்ட் தளத்துக்கு அருமையா கேட்ட உங்களுக்கு என்னுடைய நன்றி. 175 ரூபா விகடன். இப்ப 2023 6வது பதிப்பு வந்திருக்கு. 18 இருந்து அப்பா எவ்வளவு பாப்புலர் ஆயிருக்காரு அவர்னு தெரியுது. 5 வருஷத்துல 6 பதிப்பு வந்துருச்சு. விஷயங்கள் நல்லா ரொம்ப கண்ணு மறைந்து போற நேரத்துல அதை வெளியே கொண்டு வந்திருக்காரு. அதுதான் அந்த எழுத்து ரொம்ப வசீகரா இருக்கு. அத நடப்பு இதோட நம்ம எண்ணி பாக்குறதுக்கு அது தூண்டுது. அவர் சொல்லல, நமக்கு தூண்டுது அவர் சொல்ற வார்த்தைகள். லாவண்யா மேடம் பேசுறீங்களா? ஐயா வணக்கம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. இந்த புத்தகம் நீங்க சொன்ன மாதிரி இப்ப சமீபத்துல உங்க கைக்கு கிடைச்ச புத்தகம், அதை நீங்க இப்ப எடுத்து உடனே சொல்லி, இப்பதான் நான் இறையன்பு ஐயாவோட ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். அதுல வாய்ப்பு எப்ப வேணாலும் வரும், எப்படி வேணாலும் வரும், நம்ம சரியா பயன்படுத்துறோமா அப்படிங்கறது மாதிரி வாய்ப்பை பத்தி நிறைய சொல்லிட்டே வந்திருக்காரு. அந்த மாதிரி நான் இப்ப இறையன்பு ஐயாவோட ஒரு புத்தகம் வகை வகையான வாய்ப்புகள்னு ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதுல அது மாதிரி இப்ப நான் அந்த கொஞ்ச நேரம் வந்தாலுமே எனக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு அமைஞ்சு இப்ப அந்த புத்தகத்தை பத்தி நான் தேடி கொஞ்சம் பார்க்கும் போது எவ்வளவு விஷயங்களே இதுல குறிப்பிட்டிருக்காரு. ஏன்னா அந்த வேல்பாரியில படிக்கும் போதும் நம்மளோட இலக்கியம், நம்மளுடைய பழைய கலைகள், அந்த போர் அறிவிப்பு முறையெல்லாம் அவ்வளவு சிறப்பா இருக்கும் அதுல. அது எல்லாமே நமக்கு அப்படியே மறைச்சிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி நமக்கு தெரியாமலே போயிடுச்சு. இந்த வளரி எனக்கு தெரிஞ்சு இந்த பசங்க இப்போ இது மாதிரி ஒரு பேப்பர்ல செஞ்சு என் பையன் எல்லாம் விளையாடுவான். அந்த நிஞ்சா பிளேடுன்னு சொல்லி போயிட்டு திருப்பி வர மாதிரி ஏதோ ஒண்ணு செஞ்சு விளையாடுறாங்க.
அது எனக்கு இந்த வளரியா இருக்குமோன்னு ஒரு இது. ஆமா, அதே டெக்னிக் தான். அதாவது நடுவுல கொஞ்சம் கனமாவும், ரெண்டு எண்டுலயும் கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் லைட்டாவும் திருப்பி நம்ம கைக்கே வர்ற மாதிரி. அப்படிதானங்கய்யா? ஆமா, பூமராங் மாதிரி தான் அது. அதான் என் பையன் அது மாதிரிதான் செஞ்சு நம்ம விளையாண்டுட்டு இருக்கான். நீ போயிட்டு திரும்பி வரும், போயிட்டு திரும்பி வரும்னு சொல்லிட்டு விளையாடுவான். அதுதான் நம்ம வளரின்றது. எனக்கு இது பண்ணதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம வெளியில இருந்து யாரோ வந்து சொல்றதுக்கு அப்புறம் இங்கிலீஷ்ல தெரியுது, நம்ம தமிழ்நாட்டுல அது இருந்திருக்குன்றது தெரியல. அது இன்னும் கொஞ்சம் தேடி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு தூண்டுதலை ஏற்படுத்திருக்கீங்க. அந்த நல்ல தங்கள் கதை பச்சைசீல வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சிச்சு. அது வரைக்கும் இல்ல இதுவும் விகடன்ல தடயம்னு ஒரு இதழ் ஆரம்பிச்சாங்களாம். அதுல இவர் கட்டுரை எழுத ஆரம்பிச்சாராம். 10 கட்டுரை வர்ற போது இவருக்கு அந்த நாவலுடைய பிரஷர் ரொம்ப அதிகமாயிருச்சான். ஆனா அதுக்காக தேடுனதுதானா இது மாதிரி களப்பணிகள். அந்த நாவல் புதினம் எழுதுறதுக்காக தேடுனதான் இந்த மாதிரி கட்டுரைகளா எழுதுனேன்னு எழுதுறாரு. அதாங்க வேல்பாரிக்குமே ஒரு கிட்டத்தட்ட 6-7 வருடங்கள் இலக்கியங்கள் ஆராய்ச்சி பண்ணி தான் எழுதியிருக்கிறாரு. அப்ப எவ்வளவு தரவுகள் எடுத்து நமக்கு அந்த விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதை நீங்க எளிமையா எங்களுக்கு சீக்கிரமா புரிஞ்சுக்கிற மாதிரி கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி. நன்றி அம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு